இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளஸ்டர் பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. நிறைய பூக்கள் கொத்து கொத்தா ரெகுலராக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணலாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ பிளான்ஸ் எப்படி க்ரோத் பண்ணுறது, எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எந்த மாதிரியான கிளைமேட்டில் பிளான்ஸை க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ரோஸ் பிளான்ஸ் தாங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ் பிளான்ஸை பொறுத்தளவுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு எங்களுக்கு என்கொயரிஸ் பண்ணுற, அதாவது நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோங்க, ஸோ பிளான்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புகிற கஸ்டமரில் ஒரு 80 to 90% என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் கரெக்டாக இருக்கிறதே இல்லை. ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வச்சுருப்பீங்க, ஸோ மண் கொஞ்சமாக இருக்கும், மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட் எம்டியாக இருக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு தகுந்த பாட் கண்டிப்பாக சூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் பிளான்டிங் பண்ணுறதா இருந்தாலும் பாட்டோட மேலே டாப்பில் தான் பிளான்ட்டு நம்ம வந்து நட செய்யும் போது செய்யணும். ஏன் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பெரிய பாட்டாக வச்சிருக்கும் போது நிழல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ட்டை கவர் பண்ணிடும், சன்லைட்டே படாது. இந்த மாதிரியான விஷயம்னாலையும் நமக்கு வந்து பிளான்ட்டு கேர் பண்ண முடியாமல் போயிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.